திமுகவையும் அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி கட்சியை தொடங்கி 2 வருடத்துல எப்படி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான காரணம் என்னன்னா, இக்கால இளைஞர்களும் இணையதளமும் மிக முக்கிய காரணமா இருக்குது. இணையதளம் என்பது இந்த தேர்தலில் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணி இருக்குது அப்படின்ட்டு இந்து நாளேடு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்குது. எங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் பயன்பாடு என்பது அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் தாவேக அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்ட்டு அந்த புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் நகர்பகுதிகளில் இன்ஸ்டாகிராம் பயன்பாடு என்பது அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிகப்படியாக நகர்பகுதிகளில் தாவேகாவுக்கான அந்த வெற்றி என்பது அதிகமாக அடைந்திருக்கிறாங்க. குறிப்பாக சென்னை போன்ற பெரிய நகரங்களை சொல்லலாம். அதாவது இவர்களுக்கு அனைத்தும் எளிமையாக கிடைக்குது. குடிநீர் கிடைக்குது, அவர்களுக்கு தொடர்ச்சியாக மின்சாரம் என்பது கிடைக்குது. அதனால் அவர்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பது யாருன்னா கிராமப்புறங்களை சார்ந்தவர்கள். கிராமப்புறங்களை சார்ந்தவங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்கன்னா, இது எப்படி நடந்தது, இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எப்படி நாம் இந்த 5 வருடத்தை கடக்க போகிறோம் அப்படின்ற மனநிலையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க இதை எதுவுமே பார்க்காம ஒரு ரசிக மனப்பான்மையில் வெறுமனே மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கை செலுத்தி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்தி இருக்குதுன்னா கிராமப்புறத்தை சார்ந்தவர்களுக்கு. அதே போல் இக்கால இளைஞர்களுடைய மனநிலை என்பது எப்படி இருக்குதுன்னா, ஒரு அரசியல் என்பது மக்களுடைய வாழ்வியலாக அவர்கள் பார்க்கல, ஒரு விளையாட்டு போல எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. அரசியலில் ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது கூட இக்கால இளைஞர்களுக்கு, அதாவது ஜென்சி தலைமுறையினர் என்னை போன்ற இளைஞர்களுக்கு தெரியல. ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும், மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக களத்தில் நிற்கணும், பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு தலைவனை தான் நாம் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம், மக்களுக்காக எதையுமே செய்யாத, மக்களுக்காக பிரச்சனைகளை போராடாத ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்த பிஜேபி நினைத்த போது திமுக தான் அதை எதிர்த்து நின்றது. ஆனால் எதுவுமே வாய் திறக்காத விஜய் அவர்களை அந்த தொகுதியில் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறாங்க. அதே போல் பல பிரச்சனைகளில் விஜய் அவர்கள் வாய் திறக்கலை. கவின் ஆணவ கொலை செய்யும்போது விஜய் அவர்கள் எதுவுமே அதை பற்றி பேசலை. இப்படி பல சூழ்நிலைகளில் விஜய் அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கலை. இப்படிப்பட்ட தலைவரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களுக்கெல்லாம் எதிராக இருந்தது என்னன்னா திமுக. ஆனால் அப்படிப்பட்ட திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இன்னைக்கு விஜய் அவர்களை எந்த ஒரு நிலைப்பாட்டையும் தெரிவிக்காத விஜய் அவர்களை நம்ம ஆட்சி கட்டில் அமர்த்தி இருப்பது மிகப்பெரிய வரலாற்று பிழையை நம்ம தலைமுறை என்பது செய்திருக்கிறது. எனவே எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, தரையில் இருக்கிற மாதிரி தரையில் இருக்க மாட்டார். இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதாவது அவர் அதில் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அதே போல் நிஜ வாழ்விலும் நல்லவராக இருப்பார் அப்படின்றத எதிர்பார்க்க கூடாது. அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது.